ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6th 7th ப்ளஸ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இது எப்படி கொஷின் பேப்பர் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணி எப்படி உங்களுடைய மார்க் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th 7th ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 6th ஸ்டாண்டர்ட். இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 6th 7th சேர்த்து ரெண்டுமே ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 6th இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பிடிஎஃபாக தான் இருக்கும். ஸோ எப்படி கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஓகேங்களா, பிடிஎஃப் லிங்க்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இது வந்து ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக தான் இருக்கும். 6th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டும் இருக்கும் ஓகேங்களா. 200 கொஷினுக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் 200 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ் கொஷின் பேப்பர். ப்ளஸ் மேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்பேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த 100 சம்ஸும் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. ஸோ மேக்ஸை நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 100 கொஷினும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பிடிஎஃப் லிங்க்கு. ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இந்த சம்ஸையும் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இதிலே வந்து ஆன்சரும் இருக்கும். ஸோ நீங்கள் சம்மை செஞ்சு பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ் 200 கொஷின்ஸ், மேக்ஸ் 100 கொஷின், 300 கொஷினுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ இது 2 days வரைக்கும் தான் அந்த கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.